our session. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ண இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் எல்லாமே ரீசன்ட் நியூஸ் பேஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ரீசன்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ வாட் ஆர் ஆல் த ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தட் were held recently? ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க ஹரியானாவோட சிஎம்மா ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, நயாப் சிங் சைனியை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஹீ ரிப்ளேஸ்ட், இவர் யாரை ரிப்ளேஸ் பண்ணாரு, மனோகர் லால் கத்தார் அப்படிங்கிறவரை ரிப்ளேஸ் பண்ணி தான் நயாப் சிங் சைனியை சிஎம் ஆஃப் ஹரியானாவா என்ன பண்ணாங்க, அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்டர்ஸ் என்சிஎஸ்சியோட சேர்மனாக ரீசெண்டாக யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா கிஷோர் மக்வானாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. பேராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா பிசிஐயோட பிரசிடெண்ட்டாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா தேவேந்திர ஜார்ஜஹரியாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீ ரிப்ளேசஸ் தீபா மாலிக். ஓகேவா? ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்ஸ் தான் ரீசெண்டாக பண்ணாங்க. அடுத்து பாருங்க, ஸோ வாட் ஆர் ஆல் த ஸ்கீம்ஸ் தட் வர் ரீசென்ட்லி லான்ச்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா விடோ ரீமேரேஜ் ப்ரொமோஷன் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த விடோ ரீமேரேஜ் ப்ரொமோஷன் ஸ்கீமோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா in order to provide 2 lakhs of cash benefit to all the widowed women who is going to get remarried. ஸோ யாரெல்லாம் ரீமேரேஜ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுறது, கேஷ் பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்? ஜார்க்கண்ட் கவர்மெண்ட். அடுத்து பாருங்க யுவா ஸ்கீம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்கன்னா யூபி கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி யுவான்னு வந்துட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா யூத் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா யங் ஆண்டர்பிரனர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, யூபி கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்திராமா ஹவுசிங் ஸ்கீம். ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க, தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னாலே அந்த பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, அந்த ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 5 lakhs வரைக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்திராமா ஹவுசிங் ஸ்கீமோட மெயின் மோட்டோ. எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ எந்த கவர்மெண்ட் அப்படின்னா நாகாலாந்து கவர்மெண்ட் எல்லா மக்களுக்கும் ஹெல்த்தில் வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் in order to ensure the financial security and protection to all the people who is living in நாகாலாந்து. ஓகேவா? அடுத்து பாருங்க சவேரா ப்ரோக்ராம். இதை யார் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஹரியானா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்கோட மெயின் மோட்டோ என்ன, எய்ம் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி விமன் வந்து எந்த நோயால் ரொம்ப அவதிப்படுறாங்க, மோர்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து செர்விக்கல் கேன்சர், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பிரெஸ்ட் கேன்சர். ஸோ இதில் இந்த செவேரா ப்ரோக்ராம் இஸ் மெயின்லி ஃபோக்கஸிங் தி பிரெஸ்ட் கேன்சரோட இயர்லி டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். ஓகேவா? ஃபார் இயர்லி டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் தி பிரெஸ்ட் கேன்சர். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா the recent schemes which were launched by the state governments. அது மட்டும் இல்லாமல் 3 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கிற ஒரு வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து என்ன பண்ணிக்கணும், யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.